வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம அயனாத்தனி சீரியல்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பல்லவன் நம்ம சேர்னும் பாண்டியனும் போன் பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நேரா சோழனோட ரூமுக்கு போயிட்டாங்க. அங்க நம்ம சோழன் சும்மா இருப்பானா, செம்ம கடுப்பாயிட்டான்னு வைங்க. அது இதுன்னு சொல்லி நிலாவையெல்லாம் சமாளிச்சு பல்லவனை கூட்டிட்டு வந்து திரும்ப உங்க ரூம்லயே விட்டுட்டு, நீங்க இந்த மாதிரி போன் பேசிட்டு இருக்கீங்க, அவன் என்னை வந்து தொந்தரவு பண்றான், பார்த்து வச்சுக்கோங்கிற மாதிரி திட்டி அனுப்பிச்சு போயிட்டான். நம்ம பல்லவன் வந்து நம்ம சேன்கிட்டயும் பாண்டியன் கிட்டயும் ப்ராமிஸ் வாங்குறான், இதுக்கு மேல நீங்க போனே பேசக்கூடாது, ஏன் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில கிளம்புறப்போ நம்ம நிலா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்மளும் இதே மாதிரி போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி போன்ல சில போட்டோஸ் காட்டி சொல்றான். நம்ம சொல்லணும் பண்ணிடலாமே, அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி போய் ரெடி ஆயிட்டு சொல்ல நம்ம நிலா அழகா ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் காலையில ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சு வெளியே கிளம்புறாங்க. கிளம்புற டைம் பார்த்தா அவங்க அண்ணன் தம்பின்னு எல்லாரும் அங்க ரெடியா இருக்காங்க. அதை பார்த்து நம்ம சோழனுக்கு ஒரு ஷாக்குங்க. நம்ம வந்து போறோம்னு நினைச்சோம், இவங்க எப்படி இந்த டைமுக்கு ரெடி ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் எதுவும் வளரிட்டுனா பல்லவங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உடனே நம்ம நிலா சொல்றான், நீ எதுவும் சொல்ல, நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம சோழனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா அதை எப்படியோ நம்ம நிலா வந்து சமாளிச்சுட்டான்னு வைங்க. ஏன்னா நிலா சொல்றா, உன்ன நான் போட்டோ எடுப்பேன், என்ன நீ போட்டோ எடுப்பேன், ஆனா நம்ம ரெண்டு பேரும் யாரும் போட்டோ எடுக்கிறது, அதுக்காக தான் கூப்பிட்டேங்கிற மாதிரி ஒரு மாதிரி சமாளிச்சுட்டாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் போய் பேசிட்டு இருக்கும்போது நம்ம நிலாவும் பல்லவனும் மட்டும் தனியா போயிருக்காங்க. அங்க ஒரு அம்மா வந்து தேன் வித்துட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி நம்ம வாங்கலாம்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா தேன்ல தீந்துருச்சு, உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக தான் நான் கொடுத்தேன், நாளைக்கு வாங்க கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா நாளைக்குதான் நாங்க ஊருக்கு கிளம்பிடுவோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலா சொல்றாங்க. ஆனா நிலாவுக்கு தேன் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு பல்லவன் பார்த்துட்டான். சரி வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த காட்டுக்குள்ள கிடைக்குங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம பல்லவன் சரி போலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள போட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம சோழனும் நிலாவை கூப்பிட்டதுனால அவன் போட்டோ எடுக்க போயிட்டான். ஒரு வழியா பாண்டியும் சேரனையும் கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வைங்க. அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்க 3 பேர் ஒரு பக்கம் இருக்காங்க. சரி நீங்க நடங்க, உங்களை பின்னாடி இருந்து போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த பல்லவன் இப்ப காணும். இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சுங்க. நாளைக்குதான் நம்ம பல்லவன் காணாம போனது, நம்ம சோழன் நிலா விட்டுட்டு இருக்கு அப்படின்னு பயங்கர சீக்வன்ஸ் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.